நாங்க பெருந்துறையிலேருந்து வரோம். இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு குடுத்துருக்குறோம். எங்களுக்கு எல்லாமே இஸ்லாமியர் மக்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப இடம் இல்லாம, வீட்டு வாடகை கூட குடுக்க முடியாம, ரொம்ப நிர்பந்தமான நிலையில நின்னுட்டு இருக்கோம் இன்னைக்கு. நாங்க இதுக்காக இன்னைக்கு வந்து மனு குடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்க அம்மா, அப்பா, இல்ல தாத்தா, பாட்டி எல்லாருமே மனு குடுத்துருக்காங்க. ஆனா யாருக்குமே கிடைக்கல. சப்போஸ் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, இப்ப எங்களுக்கு இந்த கலெக்டர் சால் மூலியமா எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கணும். எங்க அம்மா வந்து குடுத்துட்டு போயி, இப்ப எனக்கு 35 வருஷம் ஆச்சு. இப்ப என்னோட சந்ததிக்கு வந்து 14 வயசு ஆகுது. இப்ப இதுக்கு மேலயே இந்த இடம் வந்து கிடைக்காம இருந்தா, நாங்க இன்னும் நிர்கதியா தான் நிக்கப்படுறோம். எங்களோட நிலைமையே இன்னும் மாறதான் போகுது. இப்ப 360 குடும்பம்ங்கிறீங்க. 360 குடும்பம் எங்க அம்மாவுக்கு முன்னாடி இருந்த குடும்பம் எத்தன பேர் இருப்பாங்க? இல்ல இப்ப எங்க கூட நிக்கிற 360 குடும்பத்துக்கு மேல, அப்புறம் எங்களோட சந்ததிகள் இன்னும் எங்களுக்கு நிக்க தேவையில்ல. எங்களுக்கு ஒரு இடத்த குடுங்க. முதலமைச்சர் சார் வந்து எங்களுக்கு கண்டிப்பா குடுத்தே ஆகணும். இல்லைன்னா எங்கள மாரி தான் எங்க குழந்தைங்களும் வந்து நிப்பாங்க. தயவு செஞ்சு இத வந்து பெரிய ஒரு விஷயமா எடுத்து எங்களுக்காக முன் வந்து எங்க சார் வந்து முன்னாடி வந்து நின்னு எங்களுக்கு செஞ்சு குடுத்தே ஆகணும். இத வந்து நாங்க வந்து வேண்டி விரும்பி வந்து நாங்க ரொம்ப இதா கேட்டுக்கிறோம். தயவு செஞ்சு எங்கள மாரியே எங்களோட சந்ததிகள வந்து நீங்க இது பண்ணிறாதீங்க. இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு வந்திருக்கிறோம். நாங்க இருக்கிற ஏரியால எங்களுக்கு வாடகைக்கு இஸ்லாமியர்களுக்கு முழுக்க முழுக்க தடை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வாடகைக்கு வீடே குடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்காகவாவது எங்களுக்கு எங்களுக்கும் எங்க குழந்தைகளுக்கும் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி குடுங்க. வாடகை அப்படியே நாங்க கேட்டா தான் அவுட்டர் சைடு போனாலே ரூ. 8,000 ரூ. 9,000 ரூ. 10,000 இந்த மாரி தான் கேட்குறாங்க. அதுவும் 3 பேருக்கு மேல இருக்கக்கூடாதுங்கிறாங்க. சரிங்களா? இந்த மாரி இருக்கிற இதுல நாங்க குழந்தைங்க பெத்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்க வச்சுட்டு இருக்கும்போது, பெத்தவங்கள கொண்டு போய் தனியா விட முடியாது. குழந்தைகள கொண்டு போய் தனியா விட முடியாது. இருக்கிறோம். பெருந்துறை ரொம்ப எங்களுக்கு கொஞ்சம் முஸ்லிம்ஸ்க்கே ரொம்ப நெருக்கடியான நிலைமையா இருக்கு. பெருந்துறையில எல்லா இடங்களும் இருக்கலாம். மேபி பெருந்துறையில ரொம்ப நெருக்கடியா இருக்கு. ஸோ நாங்க அத எப்படி நாங்க வாடகை குடுக்க ரொம்ப சிரமமா இருக்கு இதுக்கு இடையில. அதனால இப்ப நாங்க சம்பாதிச்சு எங்கள பார்க்கறதே சரியா சிரமமா இருக்கு. இதுல வாடகை வீடு கிடைக்க மாட்டேங்குது மெயினா. வாடகை வீடு கிடைக்கல. கிடைச்சா தானே நம்ம செய்யலாம். அதனால ரொம்ப நெருக்கடியா இருக்கிறதுனால நாங்க வீடு கேட்டு வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல விதமா எல்லாம் பரிசீலனை செஞ்சு எங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சா போதும். 360 குடும்பங்களுக்காக நாங்க வந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு வீடு கிடைக்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. இல்லைன்னா கண்டிப்பா நாங்க போராட்டத்தை கையில எடுக்க தான் போறோம். 10 பேரா இல்ல. கண்டிப்பா 100 பேரா உட்காருவோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகாம எங்களுக்கு வீடு கொடுங்க. கொடுக்க ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. எங்க கையில இருந்து பணம் போட்டு இடம் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த மாரி அலையிறோம். அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க. இதுல எத்தனை பேர் வருஷக்கணக்கா காத்திருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னா பரவாயில்ல. இவங்க சொன்ன மாதிரி இப்ப 35 வருஷமா காத்துட்டு இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. நாங்க வேற எதுவுமே கேட்கல. எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு குடியிருக்க ஒரு வீடு வேணும். அவ்வளவுதான் எங்களுக்கு. நாங்க சாகிறதுக்குள்ள நாங்க ஒரு சொந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்கனால கையில காசு போட்டு வாங்குறதுக்கு எங்களுக்கு எல்லாம் வசதி இல்ல. நாங்க அன்னாடம் காட்சிங்க. டெய்லி சம்பாரிச்சுதான் நாங்க குழந்தைங்கள பார்க்கணும். அதனால எங்களுக்கு இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இவங்க சொன்ன மாதிரிதான் நாங்க எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருந்து சுயநலம் செய்வோம். உண்ணாவிரதம் இருப்போம். வந்துட்டு போனேன். இதே கலெக்டர் ஆஃபீஸ்ல கொண்டு கொடுத்தேன். இன்னும் வேணுது எனக்கு. நீ சொன்ன மாதிரி நான் நின்று இருக்கிறதா இல்லையா தெரியல. என் முன்ன இதுக்காக வரணும். அதுதான் நான் இந்த மாதிரி மேல எதுவும் கேட்குறீங்க. 35 வருஷம் ஆச்சு இன்னைக்கு அந்த பொண்ணு பிறக்க அதுக்கு முன்னே கொடுத்தது. இன்னைக்கு அந்த பொண்ணு கலெக்டர் ஆஃபீஸ்ல நின்று போய் கேட்குது. எனக்கு இடம் இல்லைன்னு. எத்தனைதான் நம்ம இது பண்ணி எதுக்காவது அடுத்து பாத்தீங்கன்னா என்னோட சந்ததி இதே மாதிரிதான் நிக்கும். ஏன்னா இப்ப என்னோட சந்ததியில பாத்தீங்கன்னா என்ன தாண்டி இப்ப 360 பேர் என் கூட நிக்கிறாங்க. எங்க அம்மா இல்லாம எங்க அம்மா மட்டும் முதல் நின்று போராடினாங்க. இப்ப முதல்ல 2 வருஷம் ஆச்சுங்க இந்த பொண்ணு. அதுக்கு முன்னாடியே நான் கூப்பிட்டு போறேன். ஒரு எதுவும் இல்ல. எங்க அடுத்த பின்னாடி வர சந்ததிகளுக்கும் அதே நிலைமை தானா எங்களுக்கு? இது எங்களுக்கு கேள்விக்குறியாக்காம இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.